wanna everybody bounce, Danny. The one wanna everybody. Wanna everybody, the one wanna everybody. நீங்கள் நம்பலனாலும் இதாங்க உண்மை. இந்தியாவிலேயே 400 கிலோமீட்டர் ரேஞ்ச் கொடுக்கக்கூடிய முதல் ஸ்கூட்டர் இதுதான். In Ultra, what's the range you may ask? Is it 250? Is it 300? Is it 350? No. It's massive 400 kilometers of IDC range. Yes, 400. சிம்பிள் ஒன் ஜென் 2. இந்த ஜென் 2 பற்றி ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்போம். அது வந்து ப்ரீஃபாக இருக்கும். லான்ச் ஆன டைமில் ஒரு க்ரௌடில் அந்த டைமில் அது வந்து போட்டது. அதனால் வந்து கம்ப்ளீட்டாக ப்ராடக்ட் பற்றி வந்து சொல்ல முடியல. அந்த வீடியோவிலே இந்த ப்ராடக்ட் பற்றி பிராண்டு பற்றி நிறைய டவுட் வந்து நீங்கள் கேட்டிருந்தீங்க. இந்த வீடியோ டீட்டெயிலாக இருக்க போகுது. இந்த ப்ராடக்ட் பற்றி A to Z இன்ஃபர்மேஷனை நான் வந்து சொல்ல போகிறேன். இப்போ நியூ மாடலில் என்ன மாதிரி விஷயங்கள் டிசைன் வைஸ் வந்து மாறி இருக்குது, என்ன புது ஃபீச்சர் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு உங்களுக்கே கிளியரான ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். நீங்கள் பண்ண வேண்டியது மறக்காமல் நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்களோட சோசியல் மீடியா பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சிம்பிள். இந்த கம்பெனி பற்றி இந்த பிராண்டு பற்றி சொல்லியே ஆகணுங்க. ஏன்னா எனக்கு இன்னுமே நல்லா ஞாபகம் இருக்குது. சிம்பிளில் ஜென் 1.5 வீடியோ நம்ம சேனலில் வந்து போட்டிருப்போம். அந்த டைமில் மேக்ஸிமம் எல்லோரும் வந்து என்ன கமெண்ட் பண்ணாங்கன்னா, ப்ரோ ஷோரூமே கிடையாது, இந்த பிராண்டு பற்றிலாம் ஏன் வந்து ரிவ்யூ பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இன்றைக்கி 6 வருஷத்தை கடந்து வந்திருக்காங்க. 2019 ஸ்டார்ட் பண்ணாங்க. நம்ம இந்தியன் பேஸ்டு கம்பெனி தான், பெங்களூர் பேஸ்டு கம்பெனி. இன்னமும் பிளான்ட் அவங்களுக்கு நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்குது. அந்த டைமில் நம்ம வீடியோ போட்ட டைமில் வேணால் ஷோரூம்ஸ் கம்மியாக இருக்கலாம். பட் இப்போ நம்ம தமிழ்நாட்டில் சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி இந்த மாதிரி 10க்கு மேற்பட்ட இடங்களில் பார்த்தீங்கன்னா ஷோரூம்ஸ் வந்து இருக்குது. ஓவராலாக இந்தியாவில் எடுத்துக்கிட்டோன்னா 71 ஷோரூம்ஸ் இருக்குது. இன்னுமே எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறாங்க. ஆல் ஓவர் இந்தியாவில் இது வரைக்கும் 10,000க்கு மேற்பட்ட ப்ராடக்ட்டை டெலிவரி வந்து கொடுத்துருக்காங்க. தொடர்ந்து நல்ல ரேஞ்ச் கொடுக்குற மாதிரி அப்டேட் கொடுத்துட்டே இருக்காங்க. ஜென்ரேஷன் 2 பற்றி இதுக்கப்புறம் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஆல்ரெடியே பார்த்தோன்னா சிம்பிள் 1 பொறுத்த வரைக்கும் ஜென்ரேஷன் 1.5 மாடல் இருந்துச்சு. இப்போ புதுசாக வந்து ஜென் 2 மாடல் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. அப்போ ஓல்டு மாடலுக்கும் நியூ மாடலுக்கும் என்னென்ன சேஞ்சஸ் அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்த்துருவோம். முதல் விஷயம், டிசைன் அடிப்படையில் எடுத்துக்கிட்டோன்னா அந்த ஃப்ரண்ட்டில் இருக்குது பார்த்தீங்களா வென்ஸு, இந்த ஏர் வெண்ட்டு ஓல்டு மாடலில் கொஞ்சம் லோவர் போர்ஷனில் வந்து இருக்கும். பட் நியூ மாடலில் கொஞ்சம் ஏற்றி வச்சுருக்காங்க. அது வந்து எதுக்காக அப்படி பண்ணியிருக்காங்கன்னா, நமக்கு 7 இன்ச்சில் TFT டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ ஆண்ட்ராய்டு கூலிங்காக கரெக்டாக யார் உள்ளே போகணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஏர் வெண்ட்டு கொஞ்சம் மேலே வர மாதிரி ரீடிசைன் வந்து பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி சீட்டோட ஹைட்டு முன்னாடி இருந்ததை விட ஜென்ரேஷன் 2 மாடலில் 12 mm சீட்டோட ஹைட்டை வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. இப்போ இருக்க சீட்டோட ஹைட்டு 780 mm. என்னாலாம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக வந்து கிரவுண்ட் பண்ண முடியுது, ஹேண்டில் பண்ண முடியுது. நீங்கள் ஆவரேஜ் ஹைட்டில் இருந்தாலே உங்களால் ஈஸியாக வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சீட்டோட ஹைட் வந்து குறைஞ்சிருக்கு. இதை தாண்டி ஓல்டு மாடலில் நமக்கு வந்து டுவல் பேட்டரி செட்டப் வந்து கொடுத்தாங்க. ஒரு பேட்டரி நமக்கு ஃப்ளோர் போர்டு ஏரியாவில் ப்ளேஸ் பண்ணியிருந்தாங்க. இன்னொரு பேட்டரி நமக்கு வந்து சீட்டு கீழே வரும். அப்போ அந்த சீட்டு கீழே வரக்கூடிய பேட்டரி போர்ட்டபுள் பேட்டரியாக வந்து கொடுத்தாங்க. இப்போ ஜென் 2ல் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா சிங்கிள் பேட்டரி செட்டப்பாக வந்து கொடுத்துட்டாங்க. அந்த சிங்கிள் பேட்டரியை ஃப்ளோர் போர்டு ஏரியாவில் நமக்கு வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. இதனால் நமக்கு ஒரு அட்வான்டேஜும் இருக்குது. என்னென்னா நமக்கு வந்து பூட் ஸ்பேஸ் அதிகமாகும். ஸோ ஓல்டு மாடலை விட நியூ மாடலில் பூட் ஸ்பேஸ் வந்து அதிகமாக கொடுத்துருக்காங்க. 35 லிட்டர் கிட்ட நமக்கு பூட் ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஜென்ரலாக அந்த எலக்ட்ரிக் வண்டிகளில் பூட் ஸ்பேஸ் அப்படிங்கிறது பெரிய ஒரு ப்ராப்ளம். ஏன்னா பேட்டரி வந்து சீட்டு கீழே தான் பொசிஷன் பண்ணுவாங்க. அதனால் வந்து ஸ்பேஸே இருக்காது. பட் நமக்கு ஜென் 2ல் கீழே வந்து ஃப்ளோர் போர்டு ஏரியாவிலே பொசிஷன் பண்ணி பூட் ஸ்பேஸ் வந்து அதிகமாக கிடைக்கிற மாதிரி நமக்கு வந்து மாற்றிருக்காங்க. ஸோ சேஞ்சஸ் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த விஷயங்கள் வந்து மாறி இருக்குது. இதை தாண்டி ஜென்ரலாக வெஹிக்கிளோட டிசைன் அப்படிங்கிறப்ப அந்த ஓல்டு டிசைன் அப்படியே நமக்கு வந்து கண்டினியூ ஆகுது. ஓல்டு டிசைனே வந்து நல்லா ஷார்ப்பாக, போல்டாக, அக்ரெசிவாக வந்துருக்கும். சேம் டைம் இப்போ ஜென் 2லையும் பார்த்தீங்கன்னா அதே அக்ரெஷன் கண்டினியூ ஆகுது அப்படின்னு வந்து சொல்லலாம். மிரர்ஸில் ஆரம்பித்து நமக்கு ஹேண்டில் பார் மவுண்ட்டில் ஆரம்பித்து மேலே வரக்கூடிய DRL லைட்டிங்காக இருக்கட்டும், எல்லாமே வந்து நல்லா ஷார்ப்பாக டிசைன் பண்ணியிருக்காங்க. அந்த ஏர் வெண்ட்டுக்கு கீழே வரக்கூடிய DRL செட்டப் ரெண்டுமே வந்து ஒரு மேட்ச் ஆகிற மாதிரி இருக்குது. பார்க்குறதுக்கு நல்ல ஒரு ஷார்ப்பாக, போல்டாக, நல்ல ஒரு ஃப்ரெஷ் லுக்கை கொடுக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். சேம் டைம் அப்படியே கீழே பேனல் பொறுத்த வரைக்கும், அதேமாதிரி லைட்டிங் பொறுத்த வரைக்கும் லைட்டிங் வந்து LED செட்டப்பில் வந்து தராங்க. இண்டிகேட்டர்ஸ் கூட வந்து நமக்கு வந்து ஷார்ப்பாக அந்த லைட்டோட மேட்ச் ஆகிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஓவராலாக லைட்டிங்கை பார்க்குறப்ப எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா, பைக்கில் வரக்கூடிய அளவுக்கு டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து ஸ்கூட்டர் முழுக்க ஒரு பசங்களை கவர் பண்ணுற மாதிரி, நல்ல ரோட் ப்ரெசன்ஸ் இருக்கிற மாதிரி, யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து பிடிக்கிற மாதிரி லைட்டிங் செட்டப்பு, பேனல்லாம் வந்து பயங்கர ஷார்ப்பாக வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இது வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் ஸ்கூட்டர் அப்படிங்கிறதுனால ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே நமக்கு டிஸ்க் பிரேக் வந்து வருது. டயர்ஸ் பொறுத்த வரைக்கும் 12 இன்ச் டயர் தான் வந்து கொடுக்குறாங்க. ஃப்ரண்ட்டுமே 12 இன்ச்சு, ரியர் லைன் 12 இன்ச் கொடுக்குறாங்க. 90 அந்த செக்ஷனில் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே டிஸ்க் பிரேக்கு, சேம் டைம் வந்து பெட்டல் டிஸ்க் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால்
ஒரு ஹைவேஸில் பசங்க வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிறாங்க, ஒரு 80+லாம் போகிறாங்க அப்படின்னா ஓரளவு சேஃப்டியாக நம்ம வந்து பிரேக் அப்ளை பண்ணோன்னா அந்த டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப ஷார்ட் டிஸ்டன்ஸ்லேயே நம்மளால் வெஹிக்கிளை ஹால்ட் பண்ண முடியும். ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்கிறது நல்ல ஒரு விஷயம் தான். இதை தாண்டி ஃப்ரண்ட்டில் வந்து சஸ்பென்ஷன் பொறுத்த வரைக்கும் நார்மல் டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் தான் ஃப்ரண்ட்டில் வந்து கொடுக்குறாங்க. சைட் பேனல்லாம் ஓல்டு மாடலில் இருந்தது அப்படியே கண்டினியூ ஆகுது. அதுலேயுமே வந்து ஒரு விங்லெட்ஸ் மாதிரி ஒரு செட்டப் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாம் வெஹிக்கிளை ஒரு டிசைன் அடிப்படையில் பார்க்குறப்ப நல்லா ஷார்ப்பாக ஒரு போல்டான லுக்கு வந்து கொடுக்குது. அது மாதிரி அட்ராக்டிவான கலர் ஆப்ஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. நம்ம பார்த்துட்டு இருக்கிறது கிரே கலர், அதுவும் வந்து கிளாசி டைப்பில் வந்து கொடுக்குறாங்க. இந்த கிளாசி கிரே அப்படிங்கிறது நியூ மாடல். முன்னாடி இந்த கலர் வந்து இல்லை, இப்போ தான் வந்து ஜென் 2ல் தான் இந்த கலர் வந்து கொடுத்துருக்காங்க. முன்னாடி இந்த கலரும் நமக்கு வந்து கண்டினியூ ஆகுது. சிங்கிள் டோனு மோனோ டோன் அப்படின்னு நமக்கு வந்து பிரித்து கொடுக்குறாங்க. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிராஃபிக்ஸு பிளாக் வித் கிரே இந்த மாதிரி ஒரு கம்பைண்டாக கொடுக்குறாங்க. பார்க்குறதுக்கு நல்லா ஸ்டைலிஷாக வந்து இருக்குது. ஸ்விட்ச் கியர் பொறுத்தவரை அப்படியே வெஹிக்கிளுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி வந்து யூனிக்காக இருக்குங்க, புதுசாக இருக்குது. இது வந்து கில் ஸ்விட்ச். ஜெனரலாக கில் ஸ்விட்ச் வந்து நம்ம இப்படி வெர்டிக்கலாக தான் பார்த்துருப்போம். இவங்க ஹரிசாண்டல் டைப்பில் வந்து கொடுக்குறாங்க. பார்க்க யூனிக்காக இருக்குது. கில் ஸ்விட்சு கீழே நமக்கு வந்து மோடு மாற்றக்கூடிய ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. அதுவுமே ஹரிசாண்டலாக மூவ் ஆகுற மாதிரி அந்த டைப்பில் கொடுத்துருக்காங்க. ஹசார்ட் லைட் வந்து இருக்குது. ஒரு ஹைவேஸ் போகிறீங்க, ஒரு ட்ரிப்பெல்லாம் போகிறீங்க அப்படின்னா அது சேஃப்டி வைஸ் பெட்டராக இருக்கும். ஹசார்டு கீழே பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு ஸ்விட்ச் கியர் வந்து கொடுத்துருக்காங்க. 3 பர்பஸ்க்காக இதை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்று வந்து க்ரூஸ் கண்ட்ரோலுக்காக யூஸ் பண்ணிக்கலாம், அடுத்து வந்து ரிவர்ஸ் மோடுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், அடுத்து மூணாவது வந்து லைவ் லொக்கேஷனுக்காக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து காலேஜ் போகிற பொண்ணுங்க இல்லை லேடிஸ்லாம் வந்து வாங்கி யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஏதோ ஒரு எமர்ஜென்சி அப்படின்னா ஒரு 3 செகண்ட் இந்த ஸ்விட்ச் கியர் வந்து ஹோல்ட் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுடைய லைவ் லொக்கேஷன் வந்து ஆல்ரெடி ஸ்டோர் பண்ணியிருக்க நம்பருக்கு வந்து போயிடும். ஸோ ஒரு எமர்ஜென்சி டைமில் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரைட் சைடு ஹேண்டில் பாரில் இருக்கிற மாதிரியே லெஃப்ட் சைடும் பார்த்தீங்கன்னா அதே டிசைனில் தான் ஸ்விட்ச் கியர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஹை பீம் லோ பீமுக்கான ஸ்விட்ச் இருக்குது, அது கீழே இண்டிகேட்டருக்கான ஸ்விட்ச் இருக்குது, அது கீழே ஜாய்ஸ்டிக் டைப்பில் பார்த்தீங்கன்னா ஸ்விட்ச் கியர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே ஆப்ரேட் பண்ணுறதுக்கு நம்ம அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது கீழே ஃபைனலாக வந்து ஹாரனுக்கான ஸ்விட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே வந்து நல்லா யூனிக்காக இருக்குது. இன்ஸ்ட்ருமெண்டல் கன்சோல் பொறுத்த வரைக்கும் 7 இன்ச்சில் TFT டிஸ்பிளே வந்து கொடுக்குறாங்க. டச் பேஸில் நமக்கு வந்து தராங்க. ஆட்டோ பிரைட்னஸ் இருக்குது. பிரைட்னஸ் நம்ம வந்து டார்க் மோடு ப்ளஸ் வந்து லைட் மோடு அப்படின்னு தீம்ஸ் வந்து மாற்றிக்கலாம். டாக்குமெண்ட் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இன்பில்டு மேப் வந்து கொடுக்குறாங்க. நார்மலாக ட்ரிப்பர் நேவிகேஷனை தாண்டி இன்பில்டு மேப் இருக்கிறதுனால ஒரு லொக்கேஷன் நம்ம போனோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக மொபைலில் யூஸ் பண்ணுற மாதிரி இந்த டிஸ்பிளேவை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். அப்புறம் அந்த டச் கண்ட்ரோல் பொறுத்த வரைக்கும் வந்து டாப் வேரியன்ட் எடுத்திங்க அப்படின்னா டச் பேஸ்டு TFT உங்களுக்கு வந்து வரும். இப்போ பேஸ் மாடல் எடுத்தோம் அப்படின்னா அதில் வந்து டச் கண்ட்ரோல் வராது. அதுலேயுமே TFT தான் தராங்க, பட் டச் ஆப்ஷன் மட்டும் வந்து இருக்காது. அடுத்து வந்து ஃப்ளோர் போர்டு ஏரியா பொறுத்த வரைக்கும் காம்பாக்டாக வந்துருக்கு, பட் கம்ஃபர்டபுளாக இருக்குது. என்னோடய ஹைட்டுக்கு 6 ஃபீட்டுக்கு கம்ஃபர்டபுளாக என்னால் வந்து காலை வந்து வைக்க முடியுது. பட் வந்து கால் மட்டும்தான் வைக்க முடியும், அதை தாண்டி வந்து திங்ஸ்லாம் வச்சு எடுத்துகிட்டு போக முடியாது. பட் நல்லா அகலமாக கொடுத்துருக்காங்க. நீளம் வந்து லென்த்து வந்து கம்மியாக தான் இருக்குது, பட் நல்லா அகலமாக கொடுத்துருக்கிறதுனால என்ன அப்படின்னா ஒரு சடன் யூட்டர்ன் ஷார்ப்பான யூட்டர்ன் சமயத்தில் கூட எனக்கு வந்து காலில் ஹேண்டில் பார் வந்து இடிக்கலை. ஒன்று. இன்னொரு புறம் நிறையா ஸ்கூட்டர்ஸில் நான் வந்து ரைட் பண்ணுறப்ப ஃப்ளோர் போர்டு ஏரியாவில் என்னால் காலை வைக்க முடியாது. நான் வெளியில் அப்படி தள்ளி தான் வந்து வச்சுருப்பேன், ஏன்னா கால் பெருசாக இருக்கிறதுனால அந்த மாதிரி தான் ஓட்டுவேன். பட் இந்த சிம்பிள் ஒன் ஜென்ரேஷன் 2ல் பார்த்தீங்க அப்படின்னா அகலமாக இருக்கிறதுனால என்னால் ஃப்ளோர் போர்டு ஏரியாலே வந்து காலை வந்து அரெஸ்ட் பண்ண முடியுது, காலை வந்து உள்ளே வச்சுக்க முடியுது. ஸோ அது அகலமாக இருக்கிறதுனால என்ன மாதிரி ஹைட்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். இதை தாண்டி வந்து ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா அதுவுமே வந்து ஸ்டைலிஷாக இருக்குது. ஒரு கன்வென்ஷனலாக வரக்கூடிய ஸ்கூட்டர்ஸில் இருக்கிற மாதிரி இல்லாமல் இது வந்து நல்ல ஒரு யூத் லுக்கில் இருக்குது, நல்ல ஒரு அக்ரெசிவாக இருக்குது டிசைன் அப்படிங்கிறதுனால அதுக்கேற்ற மாதிரி ஸ்டாண்டுமே யூனிக்கான டிசைனில் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து சீட்டிங் பொறுத்தவரை சீட்டோட ஹைட்டை வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. சேம் டைம் வந்து ரைடருக்கு வந்து நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி தான் ப்ரொஃபைல் வந்து கொடுத்துருக்காங்க. சிட்டிக்குள்ளேயும் சரி ஹைவேஸ்லேயும் சரி நீங்கள் சோலோவாக போகிறீங்க அப்படின்னா நல்லா என்ஜாய் பண்ணி கம்ஃபர்டபுளாக வந்து போக முடியும். அப்போ பில்லியனோட போகிறோம் அப்படின்னா எப்படி இருக்குன்னா பில்லியனுக்கும் சிட்டி ரைடிங் வந்து ஓகே, ஏன்னா 2 பேர் கம்ஃபர்டபுளாக உட்கார மாதிரி தான். அவள் பில்லியனோட போனால் என்னன்னு கேட்குறீங்களா, பில்லியனோட போகிறப்பயுமே நல்லா கம்ஃபர்டபுள் இருக்குது. 2 பேர் ஒரு 85 kgயில் இருக்க 2 பேர் கம்ஃபர்டபுளாக உட்காந்து போகலாங்க. பட் சிட்டி ரைடிங்க்கு ஓகே. ஒரு காலேஜ் பையன் 2 பசங்க காலேஜ் காலையில் போகிறாங்க, ஈவினிங் வராங்க, இல்லை வேலைக்கு போகிறவங்க சிட்டிக்குள்ளே ஓட்டுறாங்க அப்படின்னா 2 பேர் தாராளமாக கம்ஃபர்டபுளாக போகலாம். மேபி ஹைவேஸில் உங்களுக்கு வந்து ஒரு போரிங்காக வந்திருக்கலாம். பட் சிட்டி லிமிட்டுக்கு சீட் கம்ஃபர்ட் நல்லா இருக்குது. கிராப் ரயிலுமே வந்து நல்லா ஸ்டைலிஷாக அக்ரெசிவாக வர மாதிரி தான் கிராப் ரயில் செட்டப் வந்து கொடுக்குறாங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஜென் 2ல் வந்து மேஜர் அட்வான்டேஜாக நம்ம வந்து பூட் ஸ்பேஸ் வந்து சொல்லலாம். நிறைய பேர் வந்து ஸ்கூட்டர் வாங்குறப்ப எதிர்பார்க்குற விஷயம் அது. 35 லிட்டர் கிட்ட நமக்கு வந்து பூட் ஸ்பேஸ் வந்து வருது. சார்ஜர் வச்சு அது மேலேயுமே நம்ம வந்து ஒரு ஹாஃப் ஃபேஸ் ஹெல்மெட் வந்து வைக்கலாம். ஸோ நிறைய திங்ஸ் வச்சுக்கிற அளவுக்கு பார்த்திங்கன்னா பூட் ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பூட் லேம்பும் வந்து கொடுக்குறாங்க. நைட் டைமில் ஏதோ ஒரு திங்ஸ் வாங்கிட்டு வரோம், ஒரு பார்க் பண்ணிட்டு நைட் டைமில் எடுக்கிறப்ப அந்த பூட் லேம்ப் சேஃப்டி வைஸ் வந்து நமக்கு நல்லாயிருக்கும். பூட் ஸ்பேஸ் வந்து 35 லிட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. சார்ஜரோட ஹாஃப் ஃபேஸ் ஹெல்மெட்டை உள்ளே வைக்க முடியுதா அப்படிங்கிறத செக் பண்ணுவோம்.
ஆல்ரெடியே சார்ஜர் உள்ளே இருக்குது. ஸோ வைக்க முடியல. சார்ஜர் உள்ளே இருக்கிறப்ப ஹாஃப் ஃபேஸ் ஹெல்மெட் வைக்கிறப்ப நம்மளால் வந்து வைக்க முடியல. மேபி ட்ரை பண்ணுவோம். ஸோ ஹெல்மெட்டை கீழே வச்சு சைடில் சார்ஜர் வச்சோம் அப்படின்னா நம்மளால் வந்து வைக்க முடியுது. அப்போ வந்து சார்ஜர் வித் ஒரு ஹாஃப் ஃபேஸ் ஹெல்மெட்டை நம்மளால் வந்து வச்சுக்க முடியும். இப்போதைக்கு ஹாஃப் ஃபேஸ் ஹெல்மெட்டு வந்து ஓகே, பட் ஃபுல் ஃபேஸ் ஹெல்மெட்டை வைக்க முடியுதா அப்படிங்கிறத ட்ரை பண்ணுவோம். ஃபுல் ஃபேஸ் ஹெல்மெட் பொறுத்த வரைக்கும் இந்த டைப்பில் வருது, ஒரு பெரிய சைஸில் இருக்குது அப்படின்னா வைக்க முடியாது. ஃபுல் ஃபேஸ் ஹெல்மெட்லேயே வந்து இந்தளவு கிராண்டாக இல்லாமல் சிம்பிளாக இருந்துக்கு சின்னதாக இருக்குது அப்படின்னா தாராளமாக வந்து வைக்கலாம். ஸோ இப்போதைக்கு வந்து நம்ம ட்ரை பண்ணதில் ஹாஃப் ஃபேஸ் ஹெல்மெட்டு சார்ஜர் ஓகே, ஃபுல் ஃபேஸ் ஹெல்மெட்டு வைக்க முடியல. இன்னொரு விஷயமும் சொல்ல மறந்துட்டேன். ஃப்ரண்ட்டில் வந்து லைட்டை பொறுத்த வரைக்கும் கைட் மீ ஹெட்லாம்ப்ஸ் வசதியும் வந்து இருக்குது. உதாரணத்துக்கு ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கீங்க, கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் பார்க்கிங் இருக்குது அப்படின்னா பைக்கில் போய் பார்க் பண்ணிட்டு அந்த இடம் இருட்டாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. பைக்கில் போய் பார்க் பண்ணுறீங்க, அங்கே நம்ம வந்து ஆஃப் பண்ணிட்டு வரப்போ ஒரு 15 செகண்ட் வந்து லைட் வந்து ஆனில் இருக்கும். அப்போ அந்த ஏரியா விட்டு நம்ம வெளியில் வந்துடலாம். சேஃப்டி வைஸ் வந்து அந்த ஒரு விஷயமும் வந்து கொடுத்துருக்காங்க. இதை தாண்டி ரியர் ப்ரொஃபைல் அப்படின்னு வரப்போ முழுக்க முழுக்க பைக்குக்கான ஒரு ஃபீல் தான் எனக்கு வந்து வருது. ஸோ ரியர்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா டெயில் லைட்டாக இருக்கட்டும், அதேமாதிரி மட்கார்டாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பைக் வர மாதிரி செம்ம ஸ்டைலிஷாக வந்து கொடுக்குறாங்க. ரியர்லையுமே 12 இன்ச் டயர்ஸ் தான் வந்து கொடுக்குறாங்க. ரியரில் இன்னொரு அட்வான்டேஜாக நமக்கு வந்து மோனோ ஷாக் வந்து வருது. மோனோ ஷாக் இருக்குது அப்படிங்கிறப்ப ஒரு ஹை ஸ்பீடில் போகிறோம், ஒரு 80+ நமக்கு போகிறப்ப நமக்கு நல்ல ஒரு ஸ்டெபிலிட்டி வந்து இருக்கும். அதேமாதிரி 2 பேராக போகிறப்பயுமே நல்ல ஒரு கம்ஃபர்டபுள் இருக்கும். அடுத்து நம்ம பேட்ரி பேக் பற்றி பார்ப்போம். எலக்ட்ரிக் வண்டி அப்படின்னாலே ரொம்ப ரொம்ப முக்கியமானது பேட்ரி பேக் தான். இப்போ இதில் சிம்பிள் நமக்கு 4 விதமான ஆப்ஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. பேஸ் மாடல் போகிறோம் அப்படின்னா 3.7 கிலோவாட் பேட்ரி பேக் வந்து கொடுக்குறாங்க. 190 கிலோமீட்டர் வரைக்கும் ஐடிசி ரேஞ்ச் வந்து சொல்கிறாங்க. அடுத்து வந்து 4.5 கிலோவாட் இருக்குது. அது வந்து நமக்கு ஐடிசி ரேஞ்சு 236 கிலோமீட்டர் வரைக்கும் சொல்கிறாங்க. அடுத்து 5 கிலோவாட்டு 265 கிலோமீட்டர் ரேஞ்ச் வரும். ஃபைனலாக 6.5 கிலோவாட், அதுதான் அல்ட்ரா மாடலில் வந்து கொடுக்குறாங்க. 400 கிலோமீட்டர் வரைக்கும் ரேஞ்ச் வந்து போகும். ரேஞ்ச் வந்து அதிகமாக கொடுத்தாலுமே கூட நமக்கு வந்து ஃபிக்ஸ்ட் டைப்பில் இருக்கிறதுனால ஒரு அப்பார்ட்மெண்ட்லாம் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் வச்சு தான் சார்ஜ் போடுற மாதிரி இருக்கும். பேட்டரி வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு போக முடியாது. அந்த ஒரு விஷயத்தையும் பார்த்துக்கணும். அடுத்து வந்து சார்ஜிங் பொறுத்த வரைக்கும் ஸ்டாண்டர்ட் சார்ஜ் இருக்குது, ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து கொடுக்குறாங்க. ஸ்டாண்டர்டாக நார்மலாக நீங்கள் போடுறீங்க அப்படின்னா 5 மணி நேரம் 20 நிமிஷம் டைம் ஆகும். அதுவே ஃபாஸ்ட் சார்ஜிங் ஒரு ஸ்டேஷனில் போய் ஃபாஸ்ட் சார்ஜிங் போடுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் 2 மணி நேரம் 15 நிமிஷத்துலேயே உங்களுக்கு வந்து ஃபுல் சார்ஜ் ஆயிரும். அடுத்து வாரண்ட்டி பொறுத்தவரை மோட்டாரு, கண்ட்ரோலர், பேட்ரி இது 3க்கும் 1 வருஷம் ஸ்டாண்டர்ட் வாரண்ட்டி வந்து கொடுக்குறாங்க. பட் இந்த 1 இயர் அப்படிங்கிறத நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க முடியும். 3 இயர்ஸ், 5 இயர்ஸ், 8 இயர்ஸ் அந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க முடியும். பட் ஒரு வருஷமும் நீங்கள் 4999 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும். எடுத்தோன்னே ஒரு வெஹிக்கிள் வாங்க போகிறீங்க, அந்த பர்ச்சேஸ் பண்ணுற டைம்லேயே 8 வருஷம் எக்ஸ்டெண்டட் வாரண்ட்டி போடுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த காஸ்ட் வந்து கொஞ்சம் குறைவதற்கான சான்ஸ் வந்து இருக்குது. அதே மாதிரி வாரண்ட்டி பொறுத்தவரை லைஃப் டைம் வாரண்ட்டி கொடுக்கறது பற்றியும் வந்து அவங்க வந்து இப்போதைக்கு அது ஒரு பைப் லைனில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மேபி அப்கமிங்கில் அதை பற்றின ஃபுல் டீட்டெயில் வந்து வரும். வந்த பிறகு நாங்கள் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறோம். அதேமாதிரி இப்போ வந்து வெஹிக்கிள் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க, நீங்கள் வந்து ஒரு 5 இயர்ஸ் எக்ஸ்டெண்டட் வாரண்ட்டி போட்டிங்க, வாரண்ட்டி பீரியடில் இருக்குது. பேட்டரியில் ஏதோ ஒரு ஃபால்ட் வருது அப்படின்னா சின்ன ஃபால்ட் வந்துச்சு அப்படின்னா சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. இல்லை ஒன்றுமே பண்ண முடியாது, மேஜர் ஃபால்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா பேட்டரியை வந்து ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. அடுத்து ஃபீச்சர்ஸ் பார்த்துருவோங்க. ஃபீச்சர்ஸ் வந்து இந்த Gen 2ல் எக்கச்சக்கமாக வந்து கொடுத்துருக்காங்க. ஒன் பை ஒன்னாக நான் வந்து சொல்கிறேன். முதல்ல ட்ராப் சேஃப் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர் வந்து கொடுக்குறாங்க. நம்ம வந்து வண்டி ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கோம், சடனாக சின்ன ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் நடந்துருச்சு, வெஹிக்கிள் வந்து கீழே விழுந்துருச்சு அப்படின்னா அந்த மாதிரி சிச்சுவேஷனில் ஆட்டோமேட்டிக்காக மோட்டார் வந்து கட் ஆஃப் ஆயிரும். அப்போ மோட்டார் கட் ஆஃப் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த ஆக்சிடென்ட் பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்தாமல் இருக்கும். ஸோ அது வந்து சேஃப்டி வைஸ் அந்த ஒரு விஷயம் வந்து கொடுக்குறாங்க. அதை தாண்டி எடுத்துக்கிட்டோன்னா சூப்பர் ஹோல்டு அப்படிங்கிற ஃபீச்சர் வந்து கொடுக்குறாங்க. ஒரு பாலத்தில் ஏறுறோம், ஒரு ஹில்ஸ் வந்து போகிறோம், ஒரு ஸ்லோப்பான ஏரியாவில் போயிட்டுருக்கோம், சடனாக பிரேக் அடிக்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்துருச்சு அப்படின்னா 10 மினிட்ஸ் வரைக்கும் நமக்கு வந்து சூப்பர் ஹோல்டு மோடு வந்து ஆக்டிவேட் ஆகிடும். நம்ம வந்து பிரேக் அப்ளை பண்ணாமலே அந்த ஒரு இன்க்ளைன் பொசிஷனில் வெஹிக்கிள் வந்து அப்படியே ஹால்ட் ஆகி நிற்கும். அந்த ஒரு ஃபீச்சர் வந்து கொடுக்குறாங்க. இது வந்து எந்த டைமில் நமக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா ஒரு ஹில்ஸ் போகிறோம், ஒரு பாலத்தில் ஏறுறோம், ஸ்லோப்பான இடத்துல 10 மினிட்ஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள் நம்ம பிரேக் அப்ளை பண்ணாமல் அப்படியே நிற்கும். ஸோ இப்போ வந்து சூப்பர் ஹோல்டு மோடு ஆக்டிவில் இருக்குது. நான் பிரேக் எதுவுமே அப்ளை பண்ணலாம், வெஹிக்கிள் வந்து நிற்கிது. ஸோ இது வந்து ரன்னிங்கில் நமக்கு வந்து எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத உங்களுக்கு நான் வந்து இப்போ டெமோ காட்டுறேன். இப்போ சூப்பர் ஹோல்டு மோடு வந்து டீஆக்டிவேட்டில் இருக்குது. ஸோ வெஹிக்கிள் வந்து மூவ் ஆகுது. இப்போ நான் ஆக்டிவேட் பண்ணுறேன்.
இப்போ ஆக்டிவேட் ஆயிருச்சு, நான் பிரேக் எதுவும் அப்ளை பண்ணல, வெஹிக்கிள் வந்து மூவ் ஆகலை. ஸோ இந்த மாதிரியே ஒரு 10 மினிட்ஸ் வரைக்கும் என்னால் வெஹிக்கிளை ஹோல்ட் பண்ணி வைக்க முடியும். எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து தெஃப்ட் மற்றும் டவ் அலர்ட் வந்து இருக்குது. அதாவது வந்து நம்ம வந்து பார்க் பண்ணிட்டு போயிட்டோம், யாரோ வெஹிக்கிளை வந்து எடுக்கிறது ட்ரை பண்ணுறாங்க, திருட ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா நமக்கு வந்து பீப் சவுண்ட் வந்துடும் ஒன்று. இன்னொன்று நமக்கு வந்து மொபைலில் நோட்டிஃபிகேஷன் வந்துடும், யாரோ வந்து இந்த மாதிரி திருட ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு. சேம் டைம் வெஹிக்கிள் வந்து ப்ரெசென்ட்டாக எங்கே இருக்குது அப்படிங்கிற லொக்கேஷனும் நம்ம வந்து பார்த்துக்க முடியும். சேஃப்டிக்காக அந்த ஒரு விஷயம் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து ரேபிட் பிரேக் அலர்ட் அந்த ஒரு ஃபீச்சரும் வந்து கொடுக்குறாங்க. ஒரு 80 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டுருக்கோம், ஹார்ஷாக பிரேக் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா இண்டிகேட்டர்ஸ் 4மே பிளிங்க் ஆக ஆரம்பிச்சிடும். அது வந்து பின்னாடி வரவங்களுக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் போல் சடனாக பிரேக் அடிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு வந்து ஒரு அலர்ட் கொடுக்குற மாதிரி அந்த ஒரு ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இதை தாண்டி மற்ற ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்குறப்ப நமக்கு வந்து டயர்ஸ் வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி 12 இன்ச்சு, அதில் வந்து டியூப்லெஸ் டயர் வந்து கொடுக்குறாங்க. ஃப்ரண்ட்டு மற்றும் ரியரில் டிஸ்க் பிரேக் வந்து வருது, பெட்டல் டிஸ்க் பிரேக் வந்து கொடுத்துருக்காங்க. சைஸ்ன்னு பார்த்தோன்னா ஃப்ரண்ட்டில் 200 mm வரும், ரியரில் 190 mm வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம், கிரவுண்ட் கிளியரன்ஸ் பொறுத்த வரைக்கும் 172 mm வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம், வாட்டர் வேடிங் கெப்பாசிட்டி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஜென்ரலாக ஒரு டவுட்டு நிறைய பேர் வந்து கமெண்ட்லேயுமே வந்து கேட்பாங்க, ஒரு எலக்ட்ரிக் வண்டி வாங்கிட்டோம், மழை பெஞ்சு தண்ணி தேங்கி நிற்கிது, அதில் போகலாமா வேணாமா, போனோன்னா பேட்டரி ஃபால்ட் ஆகுமா அப்படிங்கிற ஒரு டவுட் உங்களுக்கு வந்து வரும். 300 mm 30 சென்டிமீட்டர் அளவு, ஒரு முட்டி அளவுக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி தேங்கி நிற்கிது அப்படின்னா அந்த மாதிரி லெவலில் நம்ம வந்து வெஹிக்கிளை வந்து ரன் பண்ணலாம். 300 mm வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் வந்து வராது. அதுக்காக சில பேர்லாம் வந்து இருப்பாங்க, தண்ணியிலே வந்து ஃபுல்லாக நிப்பாட்டி வச்சா ப்ராப்ளம் ஆகாது அப்படின்னா அந்த மாதிரி பண்ணிங்கன்னா ப்ராப்ளம் ஆகும். நம்ம வந்து ஜஸ்ட்டு மூவ் பண்ணலாம், தண்ணி தேங்கி நிற்கிது அதில் வந்து ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா ப்ராப்ளம் வந்து வராது. 300 mm அப்படிங்கிறது நல்ல ஒரு வேல்யூ தான். அடுத்து வந்து கிரேடபிலிட்டி அப்படிங்கிறப்ப சிங்கிளாக போகிறோம் அப்படின்னா 18 டிகிரி வந்து கொடுக்குறாங்க. பில்லியன் வச்சுட்டு போகிறப்ப 15 இல்லை 16 வந்து வரும். ஐபி ரேட்டட் அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு டிஸ்பிளேக்கு வந்து IP67 ரேட்டடில் வந்து கொடுக்குறாங்க. பேட்டரி மோட்டார் பொறுத்த வரைக்கும் IP65 வந்து கொடுக்குறாங்க. இந்த வெஹிக்கிளோட டாப் ஸ்பீடு நார்மல் வேரியண்ட் எடுத்தீங்க அப்படின்னா 90 கிலோமீட்டர் வரைக்கும் வந்து போகும். 5 கிலோவாட் பேட்டரி இருக்கக்கூடிய டாப் வேரியண்ட் எடுத்தீங்க அப்படின்னா 115 கிலோமீட்டர் வரைக்கும் டாப் ஸ்பீடு போகும். அடுத்து ரேஞ்ச் பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த மாடல் வந்து 5 கிலோவாட் பேட்டரி பேக் வந்து கொடுத்துருக்காங்க. ஐடிசி ரேஞ்ச் வந்து 265 கிலோமீட்டர் சொல்கிறாங்க. ஐடிசி ரேஞ்ச் அப்படிங்கிறப்ப அது வந்து நார்மல் டிராஃபிக்லாம் எதுவுமே இல்லாமல் ஜஸ்ட்டு வெஹிக்கிளை ஒரு இடத்துல நிப்பாட்டி வச்சு வீலை மட்டும் சுற்ற வச்சு சொல்கிற ரேஞ்ச் அது வந்து 265. பட் அதுவே சிங்கிளாக சோலோவாக நான் மட்டும் ஓட்டுறேன், ரியல் டைமில் டிராஃபிக்லாம் இருக்குது, ஸ்பீட் பிரேக்கர்ஸ் வந்து வருது, அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நான் வந்து ஓட்டுறேன் அப்படின்னா 190 கிலோமீட்டர் வரைக்கும் நமக்கு வந்து மேக்ஸிமம் கிடைக்கும். அதுவும் வந்து எக்கோ மோடில். இந்த மாடலில் நமக்கு வந்து 6 விதமான மோட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஜென்ரலாக வந்து ஒரு 4 மோடு வந்து ஸ்டாண்டர்டாக வந்து இருக்கும். ஒன்று வந்து எக்கோ இருக்கும், அடுத்து வந்து ரோட் மோட் இருக்குது, அடுத்து ஏர் மோட் இருக்குது, அடுத்து வந்து சோனிக் மோட் இருக்குது. இந்த 4 மோடு தான் ஓல்டு மாடல் இருந்துச்சு. அதில் அடிஷ்னலாக 2 மோடு வந்து புதுசாக ஆட் பண்ணாங்க. எக்கோலே வந்து எக்கோ ப்ளஸ் அப்படின்னு, சோனிக்கில் சோனிக் ப்ளஸ் அப்படின்னு. இப்போ எக்கோ ப்ளஸ் அப்படின்னா என்னென்னா நார்மலாக எக்கோவும் எக்கோ ப்ளஸும் ஒன்று தான். பட் எக்கோ ப்ளஸில் வச்சு நீங்கள் ஓட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரேஞ்ச் இன்னும் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். அதே மாதிரி சோனிக் ப்ளஸில் வச்சு நீங்கள் ஓட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து இருக்கும். ஓவராலாக பார்த்தோன்னா 6 மோட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. இதில் சோலோவாக போகிறப்ப 190 கிலோமீட்டர் ரேஞ்ச் உங்களுக்கு வேணும் அப்படின்னா எக்கோவோ அப்படி இல்லைனா எக்கோ ப்ளஸ் அந்த மோடில் வச்சு நீங்கள் வந்து ரைட் பண்ணால் மட்டும்தான் 190 வந்து கிடைக்கும். நீங்கள் பில்லியனோட போகிறீங்க அப்படின்னா ரேஞ்ச் இன்னுமே உங்களுக்கு வந்து ட்ராப் ஆகும். அதேமாதிரி ரேஷ் டிரைவிங் பண்ணுறீங்க, நீங்கள் வந்து ஒரு ஏர் மோடில் வைக்கிறீங்க இல்லை சோனிக்லேயே வச்சு ரைட் பண்ணுறீங்க அப்படின்னா 100+ நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம். அதுவும் வந்து சோலோவாக போகிறப்ப பில்லியனை வச்சு போகிறப்ப இன்னுமே உங்களுக்கு வந்து ட்ராப் ஆக வாய்ப்பு இருக்குது. அப்போ வந்து நமக்கு ஆப்ஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. உங்களுக்கு வந்து ரேஞ்ச் அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் லோயர் மோட் தான் வந்து யூஸ் பண்ணணும். இல்லை உங்களுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் வேணும் அப்படின்னா ஏரோ சோனிக்கோ அந்த மாதிரி ஹையர் மோட்ஸ் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். கலர் ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் 9 விதமான கலர் ஆப்ஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அதில் வந்து சிங்கிள் டோன் கலர் 5 கலர் வந்து கொடுக்குறாங்க. டிவல் டோன் கலர்ஸ் 4 கலர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. காலையில் 8 மணிக்கு இந்த வண்டி என்கிட்ட கொடுத்தப்ப 97% சார்ஜ் இருந்துச்சுங்க. பட் இப்போ வெறும் 15% தான் இருக்குது. 81 கிலோமீட்டர் நான் வந்து ஓட்டியிருக்கேன். இப்போ இந்த வண்டி டாப் ஸ்பீட் எவ்வளோ போகுது, சிட்டியில் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, ஹைவேல எப்படி இருக்குது, 2 பேராக போனால் வண்டி இழுக்குதா, ஹில்ஸ்லாம் நான் போயிருக்கேன். அப்போ ஹில்ஸ் போனேன் அப்படின்னா இந்த வண்டியில் 6 மோட் இருக்குது. எந்த மோடில் நான் வந்து ஹில்ஸ் போனேன், இந்த வண்டியை பற்றி கம்ப்ளீட்டாக நான் வந்து சொல்ல போகிறேன். 81 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேங்க. என்னால் சொல்ல முடியும்ல. 8 மணிக்கு தான் வண்டியை கொடுத்தாங்க. இங்கேருந்து ஏர்போர்ட் பக்கத்துலேயே தான் தாஜ் ஹோட்டல் இருக்குது. அங்கேருந்து தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஹைவே தான், பட் ஹைவே இருந்தாலும் ஏர்போர்ட் பக்கத்தில் இருக்கிறதுனால டிராஃபிக்காக தான் இருந்துச்சு. ஒரு 20 கிலோமீட்டர் அந்த மாதிரி டிராஃபிக்காக தான் போச்சு. அதுக்கப்புறம் செம்மையான ஒரு ஏரியா வந்துச்சுங்க, இந்த நந்தி ஹில்ஸு. அது ஒரு 20 கிலோமீட்டருங்க. செம்மையாக இருந்துச்சு, நிறையா பென்ஸ் வந்துச்சு, கிளைமேட்டும் வந்து சில்லுன்னு இருந்துச்சு. சோலோவாகவும் ஓட்டியிருக்கேன், என் பிரதரை பின்னாடி உட்கார வச்சு 2 பேரும் வந்து ஓட்டியிருக்கோம். ஸோ டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதை உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். முதல்ல அந்த ரைடிங் மோட்லேருந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுவோங்க. ஏன்னா நார்மலாக ஒரு எலக்ட்ரிக் வண்டி வாங்க போகிறோன்னா 2 மோட் இருக்கும், 3 மோட் இருக்கும். ஏன் நானே வந்து இந்த வெஹிக்கிளை லான்ச் பண்ணப்போ 6 மோட் இருக்குன்னாங்க. என்னடா 6 மோடு, ரிவர்ஸ் மோடு ஒன்று இருக்குது, மொத்தமாக 7 மோடு இருக்குது, இதெல்லாம் தேவையில்லாத ஒரு ஆணி தான் அப்படின்னு நான் நினச்சேன். பட் ரைட் பண்ணுறப்ப என்னோடய தாட்டே வந்து மாறிடுச்சுங்க. ஏன்னா இப்போ 6 மோட் இருக்குது அப்படின்னா 3 செக்மெண்ட்டாக அதை நம்ம வந்து பிரிச்சிடலாம். முதல் செக்மெண்ட் வந்து
எக்கோ ப்ளஸ் 2 மோடு கொடுக்குறாங்க. ரெண்டுமே சேம் ஸ்பீடில் தான் போகுது. ஒரு டாப் ஸ்பீடு போனோன்னா 45 கிலோமீட்டர் வரைக்கும் போகுது. பட் ரேஞ்ச் வந்து டிஃபர் ஆகும். இப்போ எக்கோ ப்ளஸில் நீங்கள் போனீங்கன்னா அதிகமான ரேஞ்ச் உங்களுக்கு வந்து கிடைக்கும். எக்கோவில் போனீங்க அப்படின்னா ஒரு 10லேருந்து 15 கிலோமீட்டர் ரேஞ்ச் உங்களுக்கு வந்து கம்மியாக கிடைக்கும். அந்த எக்கோ மோட் அப்படிங்கிறது ஒரு பம்பர் டு பம்பர் டிராஃபிக்கு, சிட்டி இந்த லிமிட்டுக்கு மட்டும்தான் வந்து ஓகே. அதை தாண்டி ஒரு ஓவர்டேக் பண்ணவோ இல்லை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகவோ உங்களால் வந்து முடியாது. அதுக்கு அடுத்த மோடு நம்ம வந்து சேஞ்ச் பண்ணி ஆகணும். அடுத்த 2 மோடுன்னு பார்த்தோன்னா ஒன்று வந்து ரோட் மோடு வச்சுருக்காங்க, அடுத்து ஏர்னு சொல்லிட்டு இன்னொரு மோடு வச்சுருக்காங்க. இதுவே வந்து போதுங்க. உங்களுக்கு ஓரளவு டீசெண்டாக ரேஞ்ச் வேணும் அப்படின்னா ஏர் அண்ட் ரோடு இந்த 2 மோடில் நீங்கள் வந்து போகலாம். இது வந்து ஒரு ஓவர்டேக் பண்ணுறதுக்கு இல்லை சடனாக வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகணும் அப்படின்னா இந்த மோடு வந்து ஓகே. இதெல்லாம் தாண்டி வாங்கினா இந்த வண்டி தான்ப்பா வாங்கணும் அப்படின்னு பசங்களை யோசிக்க வைக்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதுதான் அந்த கடைசி 2 மோடு. சோனிக் மோடு, சோனிக் 1 இருக்குது, சோனிக்லேயே வந்து சோனிக் ப்ளஸ் அப்படின்னு வந்து கொடுக்குறாங்க. அந்த 2 மோடில் எப்பா செம்மையாக இருந்துச்சுங்க. அதாவது நம்ம த்ராட்டில் வந்து லைட்டாக நான் வந்து இப்படி ஷேக் பண்ணாலே போதும், சல்லுன்னு போதும். அந்த ஒரு புஷ் வந்து செம்மையாக இருந்துச்சு. பசங்க வந்து சோனிக் மோடில் இந்த வண்டியை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணாங்க அப்படின்னா நிச்சயமாக அவங்களுக்கு வந்து பிடிச்சிடும். ஏன்னா காம்பாக்டாக இருக்குது, கட்டடிச்சு ஓட்ட முடியுது, நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து இருக்குது, எஃபர்ட்லெஸ்ஸாக அவங்களால வந்து ஃபாஸ்ட்டாக மூவ் ஆக முடிஞ்சுது. அப்போ வந்து பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா நம்மளால் இந்த வண்டியை குறை சொல்லவே முடியாது. சேம் டைம் அப்போ வந்து பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கு, எல்லாம் ஓகே தான். பட் சேம் டைம் அந்த சோனிக் மோடில் நீங்கள் போனீங்க அப்படின்னா மைலேஜும் உங்களுக்கு வந்து ட்ராப் ஆகும். இப்போ சோனிக் ப்ளஸில் வச்சு நீங்கள் ஃபுல்லாக சார்ஜை ஃபுல் பண்ணிட்டீங்க, ஃபுல்லாக நீங்கள் வந்து ரேஷ் ட்ரைவ் பண்ணுறீங்க அப்படின்னா 100லேருந்து 110 கிலோமீட்டர் வரைக்கும் தான் உங்களுக்கு வந்து ரேஞ்ச் கிடைக்கும். அதையும் நீங்கள் வந்து மனசில் வச்சுக்கணும். அதில் ஹில்ஸ் ஏறும்போது எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. சரி ஓகே, நம்ம வந்து ஒரு 85 கிலோ இருப்போம், நம்மளை அந்த வண்டி இழுக்குதாங்கிறத பார்ப்போம். பேஸ் மோட்லேயே போவோம், எக்கோலே போவோம், வண்டி எப்படி போகுது அப்படிங்கிறத நான் வந்து ட்ரை பண்ணேன். ஸோ அந்த பெண்ட்டில் அந்த ஒரு ஹேர்பின் பென்ஸ்லலாம் எக்கோ மோடில் என் வெயிட்டு அந்த வண்டி சோலோவாக போகிறப்ப இழுத்துருச்சு. சில இடங்களில் ரொம்ப வெர்டிகலாக இருக்கிற இடங்களில் மட்டும் கொஞ்சம் திணறிச்சு. பட் என்னால் கிராஸ் பண்ண முடிஞ்சுது. மேபி 2 பேராக போகிறப்ப எக்கோ மோடில் நமக்கு வந்து சான்ஸ் இல்லை. பட் சோலோவாக போகிறப்ப எக்கோ மோட்லேயே என்னால் வந்து ஹில்ஸ் வந்து ஏற முடிஞ்சுது. சரி ஓகே, சில பென்ஸில் வந்து ரோட் மோடு வந்து மாற்றினேன். 3வது மோடு சேஞ்ச் பண்ணப்போ கம்ஃபர்டபுளாக என்னால் வந்து போக முடிஞ்சுது. சோனிக் மோட்லாம் வச்சு போனீங்க அப்படின்னா இன்னுமே உங்களால் என்ஜாய் பண்ணி வந்து போக முடியும். அடுத்து வந்து இந்த சிட்டியில் ஓட்டிகிட்டு இருக்கிறப்ப சரி ஒரு 60-70 போகிறப்ப நம்ம வந்து பிரேக் அடித்து பார்ப்போம், பிரேக்கிங் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து டெஸ்ட் பண்ணேன். பிரேக்கிங் பொறுத்த வரைக்கும் வந்து பயங்கர ஷார்ப்புன்னு சொல்லிட முடியாது, பட் ரெஸ்பான்சிவாக இருக்குது. ஒரு 60-70 இந்த ஸ்பீடில் போகிறப்ப ஹார்ஷாக அடிக்கிறீங்க அப்படின்னா பக்கத்தில் ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக அடித்தோன்னா பக்கத்தில் வந்து நம்மளால் ஹால்ட் பண்ண முடியுது. பட் அதுவே வந்து ஒரு 80+ போயிட்டுருக்கிறப்ப நீங்கள் வந்து பிரேக் அடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சடனாக ஸ்டாப் ஆகலை, பட் இருந்தாலும் வந்து வாப்ளிங் இல்லாமல் ஸ்கிட் ஆகாமல் உங்களால் வண்டியை ஹால்ட் பண்ண முடியுது. அடுத்து வந்து இந்த வண்டி ரைட் பண்ண எப்படி இருக்குது, சோலோவாக ஓட்ட எப்படி இருக்குது, பின்னாடி ஒருத்தர் உட்கார வச்சு பில்லியனோட போகிறப்ப கம்ஃபர்டபுள் எப்படி இருக்குங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். முதல் விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சது ஃப்ளோர் போர்டு தான். ஃப்ளோர் போர்டு ஏரியா வந்து காம்பாக்டாக தான் இருக்குது. லென்த் அதிகம் இல்லை அப்படின்னாலுமே எனக்கு வந்து ஒரு டர்ன் பண்ணுறப்ப ஒரு டேர்ன் பண்ணுறப்ப கார்னரில் போகிறப்பெல்லாம் வந்து நமக்கு காலில் வந்து இடிக்கலை ஒரு விஷயம். இன்னொன்று எனக்கு வந்து அந்த க்ளவ் பாக்ஸ் வந்து முட்டியை இடிச்சிட்டு நிற்கிற மாதிரிலாம் இல்லை. உட்காரது கம்ஃபர்டபுளாக இருக்குது. பட் சேம் டைம் உட்காந்தேன்னா எந்த திங்ஸும் வைக்க முடியாது, அது உண்மை தான். பட் வந்து ப்ராடாக இருக்குது, நல்லா வித்து வந்து அதிகமாக கொடுத்துருக்காங்க. அதனால் 6 ஃபீட் நான் என் கால் நல்லா நீளமாக தான் இருக்கும். என்னால் வந்து நிறைய வண்டியில் நான் வந்து ஓட்டுறப்ப ஃப்ளோர் போர்டுக்குள்ளே என்னால் காலை வைக்கவே முடியாது. நான் வந்து இப்படி தான் உட்காந்து ஓட்டுவேன், என் கால் வெளில வரும். பட் இந்த வண்டியில் ஃப்ளோர் போர்டுக்குள்ளே என்னால் காலை வச்சு உட்கார வச்சு ஓட்ட முடியுது, கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஒருத்தராக போகிறப்ப சீட் கம்ஃபர்ட் வந்து நல்லா இருக்குது. ஏன்னா இப்போ சீட்டோட ஹைட் வந்து 780 mm, முன்னாடி இருந்ததை விட குறைச்சிட்டாங்க. இப்போ பாருங்கள், என் ஹைட்டுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக என்னால் காலை கிரவுண்ட் பண்ண முடியுது. சீட்டோட ப்ரொஃபைலுமே பார்த்தீங்கன்னா நல்லா ப்ராடாக கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து ஒரு 85 kgயில் இருக்க ஒருத்தர் உட்காந்து ஓட்டினார்னா சோலோவாக போகிறப்ப நல்லா கம்ஃபர்டபுள் இருந்துச்சு. எனக்கே ஒரு டவுட்டு, சீட்டை பார்த்தோன்னே சரி பின்னாடி நம்ம அண்ணனை உட்கார வச்சு ஓட்டி பார்ப்போம், இடம் பார்த்து தான் பார்ப்போம் அப்படின்னு ட்ரை பண்ணேன். ஸோ அவர் உட்காந்தப்பயுமே எனக்கு வந்து கம்ஃபர்டபுளாக தான் இருந்துச்சு, அவருக்குமே கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு தான் வந்து சொன்னார். அப்போ சிட்டி லிமிட்டுக்கு ஓகே. நீங்கள் வந்து உடனே 2 பேர் உட்காந்து நான் வந்து ட்ரிப்பு போகிறேன், ஹில்ஸ் போகிறேன் அப்படின்னு போனீங்கன்னா உங்களுக்கு அது வந்து செட் ஆகாது. பட் சிட்டிக்குள்ளே ஒரு பையன் காலேஜ் போகிற பையன் வாங்குறான், டெய்லி 2 பேராக காலேஜ் போகிறாங்க, இல்லை வேலைக்கு போகிற ஒருத்தர் சிட்டிக்குள்ளே ட்ராவல் பண்ணுறாரு, 2 பேராக ஒரு நாள் முழுக்க சுற்றுறாங்க, இல்லை டெலிவரி ஜாபில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்குலாம் வந்து சீட் கம்ஃபர்ட் வந்து நல்லாயிருக்கும். அந்த வகையில் வந்து ஒரு பேக் பெயின் பாடி பெயின்லாம் இல்லாமல் கம்ஃபர்டபுளாக நம்மளால் வந்து ஓட்ட முடிஞ்சுது. இதை தாண்டி இந்த வெஹிக்கிளில் வந்து நான் வந்து எதிர்பார்த்து ஏமாந்த ஒரு விஷயமும் வந்து இருக்குது. என்னென்னா அதுதான் வந்து டிஸ்பிளே. 7 இன்ச்சில் TFT தராங்க, டச்சும் கொடுக்குறாங்க, இன்பில்டு மேப்பும் கொடுக்குறாங்க. மேப்பில் வரக்கூடிய அந்த இன்டர்ஃபேஸ்லாம் செமையாக இருந்துச்சு. ஒரு மேப் போட்டு போகிறோம் அப்படின்னா எந்த இடத்துல எவ்வளோ தூரத்தில் யூட்டன் எடுக்கணும், ஸ்ட்ரைட் 2 ரோடு வருது அப்படின்னா எந்த ரோட்டில் போகணும், அதெல்லாம் வந்து பிக்சரோடு காட்டுச்சு. எல்லாமே நல்லா இருந்துச்சு. பிரைட்னஸும் வந்து ஆட்டோ பிரைட்னஸ் கொடுக்குறாங்க. அதேமாதிரி இதில் வந்து ஆம்பியன் லைட் சென்சார்லாம் இருக்கதா சொன்னாங்க. அந்த சென்சார் எதுக்குன்னா
இப்போ climate வந்து ரொம்ப டிம்மாக இருக்குது இல்லைனா ரொம்ப வெயில் அடிக்குது அப்படின்னா அந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆம்பியன் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி வந்து நமக்கு வந்து தெளிவாக தெரிகிற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். அதுதான் வந்து அந்த சென்சாரு. பட் அந்த சென்சார்லாம் இருக்கா அப்படிங்கிற டவுட்டே எனக்கு ஓட்டும் போது வந்துச்சுங்க. இப்போயே பாருங்கள், பெங்களூரில் ஒன்றும் ஹெவி வெயிலெலாம் கிடையாது, ரொம்ப மைல்டாக தான் வெயில் இருந்துச்சு. உங்களுக்கே காட்டுறேன். மேப்பு நல்லா இருக்குது, பட் ஆனால் கண்ணுக்கு தெரியணும்ல. ஸோ இப்போதைக்கு வந்து ஃபுல் பிரைட்னஸில் இருக்குது, நீங்களே பார்க்குறீங்க. இப்போவே இந்த கண்டிஷன் லைட்டாக வெயில் அடித்து நான் ஓட்டினேன் அப்படின்னா எனக்கு வந்து மேப்பே தெரியலை. ஒரு லொக்கேஷனுக்கு மேப் போட்டு போகிறோம் அப்படின்னா அதவே என்னால் வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்க முடியல. ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து எனக்கு பெரிய ஒரு ஏமாற்றம் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதை தாண்டி வேறு என்ன விஷயம் இம்ப்ரூவ் பண்ணால் பெட்டராக இருக்கும் அப்படின்னா, க்ளவ் பாக்ஸ்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. பூட் ஸ்பேஸ் ஓகே 35 லிட்ரு வைக்க முடியுது. க்ளவ் பாக்ஸ் வந்து 1 லிட்டர்னு சொன்னாங்க. இந்த 1 லிட்டரில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் என் கை மட்டும்தான் உள்ளே போகும். அதாவது வேணால் என் ஃபோன் அப்படி வைக்கலாம், இல்லை என் வேலெட்டை வைக்கலாம், அது மட்டும் தான் வைக்க முடியுமே தவிர வேறு எதுவுமே வைக்க முடியாது. மேபி இதை சைடில் கொடுத்து இன்னும் கொஞ்சம் பெருசாக கொடுத்துருந்தாங்கன்னா ஓகே, பட் சைடில் கொடுத்தா என் முட்டி இடிக்கும், அந்த ஒரு பிரச்சனையும் இருக்குது. அப்போ வந்து இருக்கணுமே, ஏதோ ஒரு எமர்ஜென்சிக்கு ஒரு ஃபோனை வைக்கிறதுக்காச்சும் இருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த ஒரு க்ளவ் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதை தாண்டி வந்து ஸ்விட்சஸ் வந்து நல்லா யூனிக்காக இருக்குது, நல்லா டிசைன் வைஸ் வந்து நல்லா இருக்குது, ஜாய்ஸ்டிக் டைப்பில் இருக்குது, ஹரிசான்லாம் மூவ் பண்ணுற மாதிரி இருக்குது, எல்லாமே ஓகே. பட் ஹாரன் ஸ்விட்சுமே வந்து நார்மலாக கன்வென்ஷனலாக வர மாதிரி கொடுக்காம யூனிக்காக தான் கொடுத்துருக்காங்க. பட் சடனாக வேகமாக போயிட்டுருக்கப்ப ஹார்ன் அடிக்கணும், ஒரு மாடே குறுக்க வருது, நாய் வருது, ஹார்ன் அடிக்கணும் அப்படின்னா எங்கடா இருக்குது அப்படின்னு தேடுற மாதிரி இருக்குது. கொஞ்சம் லோவாக இறக்கி கொடுத்துட்டாங்க. நார்மலாக ஸ்கூட்டர்ஸில் வர மாதிரி அந்த ஒரு கரெக்டான இடத்துல பொசிஷன் பண்ணல. மேபி அதையும் கரெக்டாக கொடுத்துருந்தாங்கன்னா இன்னுமே பெட்டராக இருக்கும். அடுத்து வந்து சஸ்பென்ஷனுங்க. சஸ்பென்ஷன் பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் வந்து டெலஸ்கோபிக் தான், பெரிய சேஞ்ச் இல்லை. பட் ரியரில் வந்து மோனோஷாக் கொடுத்துருக்காங்க. எனக்கு என்னமோ இந்த ஒரு 80 கிலோமீட்டர் நான் ஓட்டினதில் கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆனிச்சு. சின்ன சின்ன பள்ளம் வருது அப்படின்னா அதிலலாம் கம்ஃபர்டபுளாக இருக்குது. பட் சடனாக பெரிய பள்ளம்லாம் வருதுன்னா அதில் விட்டு ஏற்றுறப்ப வைப்ரேஷனை ஃபீல் பண்ண முடியுது. பட் அது வந்து சிட்டிக்குள்ளே அந்த மாதிரி இருந்தாலுமே ஒரு ஹைவேஸ்லாம் போகிறப்ப என்ஜாய் பண்ணி ஓட்ட முடிஞ்சுது. ஏன்னா ஸ்டிஃபாக இருக்கிறதுனால ஒரு ஹை ஸ்பீடில் நல்ல ஸ்டெபிலிட்டி வந்து இருந்துச்சு. ஒரு யூ டர்ன் பண்ணுறேன், ஒரு கார்னரில் போய் திரும்புகிறேன், ஹை ஸ்பீடில் திரும்புகிறேன் அப்படின்னா ஈஸியாக என்னால் வந்து ஹேண்டில் பண்ண முடியுது. ஹையர் ஸ்பீடில் வந்து ஸ்டெபிலிட்டி வந்து நல்லாயிருக்கு. அப்போ வந்து பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக இருக்கிறதுனால சஸ்பென்ஷன் மேபி அதுக்கேற்ற மாதிரி வந்து கொடுத்துருக்கலாம். அதே மாதிரி இது வந்து நம்ம டெஸ்ட் ட்ரைவ் பண்ணது வந்து டாப் ஒரு 5 கிலோவாட் மாடல். அதில் வந்து டாப் ஸ்பீடு 115 அவங்க சொன்னாங்க. இனிஷியலாக இங்கேருந்து போகிறப்ப டிராஃபிக்னால என்னால் டாப் ஸ்பீடெலாம் ட்ரை பண்ண முடியலை. ஹில்ஸ் எல்லாம் போயிட்டு ரிட்டன் ஹோட்டலுக்கு வரும்பொழுது சரி டாப் ஸ்பீடு போகலாமே அப்படின்னு பார்த்தா சார்ஜ் அப்போ 39% தான் இருந்துச்சு. சரி ட்ரை பண்ணி பார்ப்போம் எவ்வளோ போகுதுன்னு பார்த்தா ஒரு 96-97 வரைக்கும் தான் என்னால் புஷ் பண்ண முடிஞ்சுது. மேபி ஒரு சார்ஜ் வந்து 70க்கு மேலே இருக்கிறப்ப நான் வந்து ட்ரை பண்ணியிருந்தேன்னா 100-110க்கு மேலே என்னால் வந்து ரீச் பண்ண முடிஞ்சிருக்கும். இப்போதைக்கு வந்து ட்ரிபிள் டிஜிட்டே என்னால் வந்து தொட முடியலை. அப்போ வந்து எலக்ட்ரிக் வண்டியில் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து மைண்டில் வச்சுக்கணும். சார்ஜ் வந்து ஃபுல்லாக இருக்கப்போ தான் உங்களால் டாப் ஸ்பீட்லாம் போக முடியும். சார்ஜ் வந்து 50% கீழே வந்துருச்சு அப்படின்னா டாப் ஸ்பீடு உங்களால் வந்து அட்டைன் பண்ண முடியாது. அதே மாதிரி நம்ம அந்த டாப் ஸ்பீடெலாம் நான் வந்து ட்ரை பண்ணிட்டு ஹோட்டலுக்கு நெருங்கிட்டேன். ஆல்மோஸ்ட் வந்து ஏர்போர்ட் பக்கத்தில் வந்தாச்சு. ஒரு 5 கிலோமீட்டர் தான் இருந்துச்சு. இந்த வண்டியில் ஒரு மோட்லையுமே இருக்கிற சார்ஜை வச்சு எவ்வளோ தூரம் போகலாம் அப்படிங்கிற டிஸ்டன்ஸ் டு எம்டி வந்து காட்டும். அப்போ வந்து நெருங்கிட்டு ஒரு 5 கிலோமீட்டர் தான் இருக்குது, பட் 20 கிலோமீட்டர் போகலாம் அப்படிங்கிற மாதிரி 15-20 கிலோமீட்டர் போகலாங்கிற மாதிரி காட்டுச்சு. சடனாக ஸ்பீடு வந்து கம்மியாயிருச்சு. என்னடா அப்படின்னு பார்த்தா 20% கீழே சார்ஜ் வந்துருச்சு அப்படின்னா லிம்ப் ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீச்சர் வந்து ஆக்டிவேட் ஆயிடும். அந்த லிம்ப் ஹோம் மோட் ஆக்டிவேட் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களால் எக்கோ மோடில் மட்டும் தான் ட்ராவல் பண்ண முடியும். எக்கோ மோடில் 45 கிலோமீட்டருக்கு மேலே உங்களால் ஸ்பீடாக போக முடியாது. அப்போ இது வந்து சேஃப்டிக்காக வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ 45 அப்படியே ஸ்லோவாக உருட்டிக்கிட்டு ஹோட்டல் வந்துட்டேன்னு வச்சுக்கோங்க. யோசிச்சு பாருங்கள், அந்த வண்டி நீங்கள் வாங்கிட்டீங்க, உங்கள் வேலைக்கு போய்ட்டு வீட்டுக்கு வந்துட்டுருக்கீங்க, சடனாக சார்ஜ் இல்லாமல் நடு ரோட்டில் 10 மணிக்கோ 11 மணிக்கோ நைட்டு நின்னா எப்படி இருக்கும்? ஸோ அந்த மாதிரி மாட்டிடக்கூடாது, நடு ரோட்டில் நின்றக்கூடாதுங்கிறதுக்காக தான் லிம்ப் ஹோம் அப்படிங்கிற ஃபீச்சர் கொடுக்குறாங்க. அப்போ 20% கீழே சார்ஜ் வந்துருச்சுன்னா 45 கிலோமீட்டர் ஸ்பீடில் உங்களால் 20-25 கிலோமீட்டர் வந்து ட்ராவல் பண்ண முடியும். ஸோ அந்த டிஸ்டன்ஸில் நீங்கள் வீட்டுக்கே வந்துடலாம், இல்லை ஒரு சேஃபான இடத்துக்கு வந்து போயிடலாம். சேஃப்டி வைஸ் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கணும், பெட்டராக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஒரு ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து ஹைவேஸில் கொஞ்சம் டிராஃபிக் இல்லாத இடத்துல நான் வந்து என்ஜாய் பண்ணி ஓட்டின கொஞ்சம் தூரம் இருக்குது. அது எதனால அப்படின்னா க்ரூஸ் கண்ட்ரோல் வந்து இருக்குது. க்ரூஸ் கண்ட்ரோலை ஆக்டிவேட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு 40 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறீங்க, ஒரே ஒரு கிளிக்கு தான், ஒரே ஒரு டச்சு தான், அந்த பட்டனை ஜஸ்ட்டு ஒரு ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா க்ரூஸ் கண்ட்ரோல் வந்து ஆக்டிவேட் ஆயிடுது. அதுலேயுமே இப்போ ஹைவேஸில் மட்டும் இல்லாமல் சிட்டிலையுமே ஒரு டிராஃபிக்கே இல்லை, பட் சிட்டிக்குள்ளே தான் போகிறீங்க, கம்மியாக இருக்குது அப்படின்னா லோ ஸ்பீட்லேயே நீங்கள் வந்து போகணும், கம்ஃபர்டபுளாக போகணும், கையை திருகிட்டு அசலரேட் பண்ணிகிட்டே இல்லாமல் கம்ஃபர்டபுளாக போகணுங்கிறதுக்காக 20 கிலோமீட்டர்லேருந்தே க்ரூஸ் கண்ட்ரோல் வந்து ஆக்டிவேட் ஆகுது. 20லேருந்து 80 கிலோமீட்டர் வரைக்கும் உங்களால் வந்து ஆக்டிவேட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி இந்த வண்டியில் கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து 172 mm வந்து கொடுத்துருக்காங்க. பட் நம்ம போன இடங்கள் மெயின் சிட்டி தான். அதில் ஸ்பீட் பிரேக்கர்ஸ் வந்து ரொம்ப பெருசாலாம் இல்லை. இருந்த ஸ்பீட் பிரேக்கர்ஸில் கீழெல்லாம் அடிபடாமல் ஈஸியாக கம்ஃபர்டபுளாக கிராஸ் பண்ண முடிஞ்சுது.
அதேமாதிரி ட்ராக்ஷன் கண்ட்ரோலும் கொடுத்துருக்காங்க. 4 மோட்ஸில் வந்து கொடுக்குறாங்க. பட் நம்ம பெரும்பாலும் சிட்டிக்குள்ளே போனதுனால மேஜர் டிஃப்ரெண்ட் வந்து தெரியல. மேபி ஒரு மழை பெஞ்சிட்ருக்கு, இல்லை தண்ணியாக இருக்குது, இல்லைனா வந்து ஒரு ஆஃப் ரோடிங்லாம் போகிறோம் அப்படின்னா அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம மோடை மாற்றி ட்ரை பண்ணலாம். இப்போதைக்கு நான் மோடு எதுவும் மாற்றலை. ஓரளவு வந்து அந்த பிரேக் அப்ளை பண்ணுறப்ப வாப்ளிங் இல்லாமல் என்னால் வந்து கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சுது. ஏன்னா ஒரு 80ல் போகிறப்ப சடனாக பிரேக் அப்ளை பண்ணுறப்ப வாபுல் ஆகும், இல்லை ஸ்கிட் ஆகும். அந்த மாதிரி சுச்சுவேஷன் எதுவுமே வந்து இல்லை. 90+ போகிறப்பயுமே வைப்ரேஷன்ஸ் வந்து பெருசாக இல்லை. நம்மளால் வந்து கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சுது. மேபி பிலியனோட போகிறப்ப டாப் ஸ்பீடு இன்னும் கொஞ்சம் குறையலாம். மற்றபடி ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா சிட்டியாக இருக்கட்டும், ஹைவேஸாக இருக்கட்டும், கம்ஃபர்டபுளாக போகலாம். ஒருத்தர் மட்டும் இல்லாமல் 2 பேர் கம்ஃபர்டபுளாக போகலாம். லேடிஸ் வாங்கினாலுமே SOS இந்த மாதிரி வந்து அவங்களுக்காக சேஃப்டி ஃபீச்சர் வந்து கொடுக்குறாங்க. ஹில் ஹோல்டு இந்த மாதிரி ஃபீச்சர்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஸ்பீடு போகுது, நல்ல ரேஞ்சு கொடுக்குது, எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல கம்ஃபர்டபுளாகவும் வந்து இருக்குது. ஸோ வந்து கொடுக்குற காசுக்கு ஒரு ஒர்த்தாக இருக்கிற மாதிரி தான் சிம்பிள் ஒன் Gen 2 அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ரைஸ் பாயிண்ட்டு அது ரொம்ப முக்கியம். வண்டி நல்லா இருக்குது, எல்லா ஃபீச்சர்ஸும் இருக்குது, ப்ரைஸும் கம்மியாக இருக்கணும்ல. இந்த வெஹிக்கிள் Gen 2 பேஸ் மாடலோட ப்ரைஸு 1,39,999 ரூபா. 1,40 இந்த ப்ரைஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. டாப் அண்ட் போனீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸ் வந்து மாறும். அதிலே இந்த 1,40 அப்படிங்கிறது அவங்க ஒரு இன்ட்ரோடக்டரி ப்ரைஸாக தான் வந்து சொல்லியிருக்காங்க. மேபி சில மாதங்களுக்கு பிறகு ப்ரைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுவதற்கும் வாய்ப்பு வந்து இருக்குது. ஆல்மோஸ்ட் இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிட்டேன். கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நம்புகிறோம். இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் திரும்ப வந்து உங்களை வந்து சந்திக்கிறோம். நன்றி.